வணக்கம் சொந்தங்களே. இன்றைய தினமும் இலங்கையில் பல முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் செய்தி அறிக்கைகளை பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் முதல் இலங்கையில் ஒரு புதிய தகவல், புதிய செய்தியாக பரவி இருந்தது. வைத்தியர்களுக்கு, பெண் வைத்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது உண்மைதான். எந்த விதத்திலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். நேற்றைய தினம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் ஒரு பெண் வைத்தியரை கத்தி முனையில் அச்சுறுத்தி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவருடைய கைத்தொலைபேசியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றிருக்கின்றார். ஒரு போதனா வைத்தியசாலையில சரணமாட்ட மிக்க ஒரு பகுதியில இவ்வாறு ஒரு பெண் வைத்தியருக்கு இந்த கொடுமை நிகழ்ந்திருக்கின்றார். ஒரு சாதாரண பெண்ணால எவ்வாறு இலங்கையில ஒரு இரவு பொழுதுல, ஒரு பகல் பொழுதுல கூட நடந்து செல்ல முடியும் என்ற கேள்வி இப்பொழுது எழும்பியிருக்கு. ஆனால் அதனை தொடர்ந்து இலங்கை பாதுகாப்பு படைகள் மிக துரிதமாக செயற்பட்டிருக்காங்க. அந்த குற்றத்தினை புரிந்த நபரை உடனடியாக கைது செய்திருக்காங்க. இன்றைய தினம் காலை பொழுதுல அந்த கைது தொடர்பான தகவல்கள் அறிவிக்கப்பட்டது. அவரும் இலங்கை இராணுவத்திலே இருந்து தப்பிச் சென்ற ஒரு இராணுவ சிப்பாய் என்றுதான் சொல்லப்படுது. குறிப்பாக இராணுவத்திலே இருந்து தப்பிச் சென்ற பல சிப்பாய்கள் இப்பொழுது பல குற்றச்செயல்களில் இலங்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. பாதாள குழுக்களோடு தொடர்புபடுத்தி அவர்கள் பல கொலைகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்காங்க, பல கொள்ளைகளை செய்து கொண்டிருக்காங்க. இப்பொழுது ஒரு புதிய விடயத்தில் அவர்கள் இறங்கியிருக்காங்க என்றுதான் எங்களுக்கு விளங்குது. என்ன விடயம் என்றால், ஒரு பெண் வைத்தியரை இப்பொழுது பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி அவருடைய கை தொலைபேசியை பறித்துக் கொண்டு செல்கின்ற அளவுக்கு இப்பொழுது அவர்கள் வந்திருக்காங்கன்றா இலங்கையில பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது என்ற கேள்வி இப்பொழுது எழும்பியிருக்கு. பல மனித உரிமை அமைப்புகளும் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருக்கு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இலங்கை பூராகவும் இந்த பணி பகிஷ்கரிப்பை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தாங்க. நாளைய தினம் காலை 8 மணி வரை அவங்க இந்த பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்வதாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய தினம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் ஒரு தகவலை தெரிவித்திருக்கார். குற்றவாளியை நாங்கள் கைது செய்திருக்கோம். எனவே இதற்கு மேலதிகமாக இந்த வைத்தியர்கள் அந்த பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அறிவித்திருக்கார். ஆனால் அவர்கள் அந்த வைத்தியருக்கு ஆதரவாக நாளைய தினம் வரையில அந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்காங்க. இது ஒரு புறமிக்க. இன்னும் ஒரு தகவல், முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடி இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவுடைய நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற சாகல ரத்நாயக்க அவர்களுடைய அலுவலகத்தில் இன்றைய தினம் போலீசார் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தாங்க. ஆனால் அவரை இன்றைய தினமும் கூட கைது செய்ய முடியல. அவர் தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட காத்திருக்கின்றது. அவர் மேன்முறையீடு செய்திருக்கின்றார். தன்னை கைது செய்வதை இடைநிறுத்துமாறு இப்பொழுது அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அது தொடர்பான தீர்ப்பு தான் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்பட இருக்கு. பார்ப்போம் அதற்கிடையிலே தேசபந்து தென்னக்கோனை அவர்கள் கைது செய்வார்களா என்று. இப்பொழுது போலீசாருக்கு மிகப்பெரிய தலையீடு காத்திருக்கின்றது. இந்த 3 நபர்களை செவ்வந்தி, அதே போன்று ஒரு பிரதி அமைச்சர் பிரசன்ன ரணவீர, அதே போன்று தேசபந்து தென்னக்கோன் உட்பட 3 வரை உடனடியாக கைது செய்ய வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கு இப்பொழுது இலங்கை போலீஸ் திணைக்களம் உட்படுத்தப்பட்டிருக்கு. பார்ப்போம் அவர்கள் எவ்வாறு அந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறாங்க என்று. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக இந்த பாலியல் வல்லுறவு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு நபரும் கூட முன்னாள் இராணுவத்திலே பணிபுரிந்த, அதிலிருந்து தப்பிச் சென்ற ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய தினம் போலீசார் கைது செய்திருக்காங்க. எனவே இப்பொழுது போலீசாருக்கு அந்த தலையீடு குறைந்திருக்கின்றது தான் நாங்கள் சொல்ல வேண்டும். பார்ப்போம். இன்றைய தினம் இவைதான் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள்.